ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ப்ளீஸ் எல்லோரும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோ. பைமோட் அப்படிங்கிற மொபைல் ஆப் பற்றி பார்க்கலாம். இந்த ஆப்பில் நீங்கள் வீட்டுக்கு தேவையான க்ராசரிஸ் எல்லாத்தையுமே வாங்கிக்கலாம், அதுவும் மற்ற ஆப்பை விட கம்மியான ரேட்டில். இந்த ஆப்புக்கான லிங்க்கு என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேணுன்றவங்க அதை கிளிக் பண்ணி ஆப்பை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சொரக்காய் காராமணி போட்டு ஒரு மசாலா குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான ஐட்டம்ஸ்: வேக வச்ச காராமணி, சொரக்காய், வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு. வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு ஒன்றாவே அரைச்சி எடுத்துக்கலாம். மற்ற எல்லாம் அப்படியே வதக்கிக்கலாம். நான் குக்கரை வச்சுருக்கேன். குக்கர் நல்லா ஹீட் ஆகட்டும்ன்ட்டு ஆயில் போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் நல்லா சூடேறினதும் கடுகு போட்டுக்கலாம். இப்போது ஆனியன் போட்டுக்கோங்க. ஆனியன் கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். ஆனியன் வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை போட்டுக்கலாம். நான் மீடியம் சைஸில் ஒரு 3 தக்காளி, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு எல்லாத்தையுமே நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஆனியன் நல்லா வதங்கினதும் அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 2 செகண்ட் வதங்கட்டும். கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி வந்துடும். உப்பு போட்டிங்கன்னா தக்காளி நல்லா வதங்கும். காயையும் சேர்த்து அது கூடவே போட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வேக வச்சிடலாம். இப்போ நான் மிளகாத்தூள் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணல. அந்த தக்காளி நல்லா வதங்கி அந்த தக்காளியோட டேஸ்ட்டு வந்துட்டு சொரக்காயில் ஏறணும். அதனால் அந்த சொரக்காயும் தக்காளியும் ஒன்றா போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா எல்லாமே ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகி இருக்கணும். இப்போ தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சும்மா ஒரு 2 நிமிஷம் வதக்கிடுங்க. அடுத்து நம்ம வேக வச்சுருக்க அந்த காராமணி பயிறு அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் அந்த காயெல்லாம் நல்லா வேகட்டும்னு மூடி வச்சுடுங்க. நடுவில் நான் கொஞ்சமாக புளி ஊற வச்சுருக்கேன். அதை காயெல்லாம் வெந்த பிறகு ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா காய் வேகிற வரைக்கும் மூடி வச்சிடுங்க. அவ்வளோதான். கொஞ்சம் நேரம் நல்லா கொதித்து காயெல்லாம் வேகட்டும். இந்த மாதிரி நல்லா காய் அந்த கொட்டை எல்லாம் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகி வெந்து வந்ததும் நம்ம கொஞ்சமாக புளி, நான் உங்களுக்கு அளவு காமிக்கிறேன். அந்த அளவுக்கு நான் அதான் இப்போ கலக்கிட்டுருக்கேன் இல்லைங்களா, அந்த குழம்பு கரண்டிலே ஒரு கரண்டி அளவுக்கு அந்த புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த தண்ணியை ஊற்றினா போதும். அதை ஊற்றி நல்லா இந்த மாதிரி கொதித்து வர வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. சூடான சாதத்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ.